நிச்சயமா எட்டே முக்காலுக்கு வருங்க. ஆலப்புழா போயிடலாம் கம்மியான செலவுல. எத்தன தடவ பார்த்தாலும் இந்த சொர்ணூர் ஜங்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பரா இருக்கும். இங்க இருந்து தான் வடக்கு கேரளா அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து 7 மணிக்கு ஒரு ட்ரெயின் கிளம்புதுங்க. ஃபுல்லா அன்ரிசர்வ்டு தான். இந்த ட்ரெயின் 1:15க்கெல்லாம் போயிருது. 1:15 அப்படிங்கிறதே அதிகம் தான் மங்களூருக்கு. ஆனா அந்த ட்ரெயின்ல நீங்க ஏறுனீங்கன்னா, ஈவினிங் 5 மணி, 6 மணிக்கு ஆயிடும். அந்த அளவுக்கு ஸ்லோவா எல்லா ஸ்டாப்லயும் நின்னு வரும். இப்போ சொர்ணூருக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டாப் அப்படின்னா, இந்த ட்ரெயினுக்கு திருவூர் அப்படிங்கிற ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்கும். பார்த்தீங்களா? காலையிலேயே எத்தன ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம பார்த்தாலும் காலி இல்ல. எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே ட்ரெயின் ஆனது நின்னுகிட்டு இருக்கு. அதனால தான் இந்த சொர்ணூருக்குள்ள போம்போதும் சரி, வரும்போதும் சரி, சிக்னல் ப்ராப்ளம்க்காக சில நேரங்கள்ல டிலே ஆகுறது வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தகுந்தாற் போல தான் ட்ரெயின். ஏன்னா, எல்லா ட்ரெயினுமே அதே டயத்துக்கு வந்து போகணும் அப்படிங்கிறதுனால தான்